இரண்டாவது ஒரு எழுப்புதல் வரும். அது சுத்திகரிப்பின் எழுப்புதல், பரிசுத்த எழுப்புதல். அது ஹோலினஸ் ரிவைவல், சுத்திகரிப்பின் எழுப்புதல் உண்டாகும். ஒரு பரிசுத்தம், கர்த்தர் குறித்த பயம் உண்டாகும். ஆதி திருச்சபையில கர்த்தர் குறித்த பயம் உண்டாயிற்று. அனனியா சப்பீரால் விழுந்து சாகுறாங்க, கர்த்தர் குறித்த பயம் உண்டாகிறது. சுத்திகரிப்பு. இன்னைக்கு ஆண்டவர் இந்தியா முழுது சபையை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் மூலமாய் சுத்திகரிப்பு உண்டாகி கொண்டிருக்கிறார். ஒரு பரிசுத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பின் எழுப்புதல் உண்டாகும். மூன்றாவது வசன எழுப்புதல் உண்டாகும். வேர்ட் ரிவைவல், கர்த்தருடைய வசனத்தின் எழுப்புதல் உண்டாகும். வேத வசனத்தை ஜனங்கள் தாகத்தோடு தேடுவார்கள். வார்த்தையை கேட்க ஜனங்கள் தாகத்தோடு கூட காத்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, வசனத்திற்கு நேராக ஜனங்கள் திரும்புவாங்க. வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். வேத வசனத்தின் எழுப்புதல் உண்டாகும். அடுத்தது வல்லமையின் எழுப்புதல், பவர் ரிவைவல். தேவனுடைய வல்லமை தேசத்துல பலமாய் வெளிப்படும். சப்பானி நடப்பாங்க, குருடர் பார்வை அடைவார்கள், மரித்தோரும் ஜபத்தினால எழும்புவார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளில பார்க்கிற கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்படும். அப்பதான் இயேசுவின் நாமம் பலமாய் மகிமைப்படும். ஆண்டவர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்வார். அதோடு கூட ஆராதனையின் எழுப்புதல் உண்டாகும். இயேசு சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், எங்கும் அவரை ஆராதிக்கிற காலம் வரும். அதனால பரலோகத்துல எப்படி கர்த்தர் ஆராதிக்கப்படுகிறாரோ அதே மாதிரியான ஆராதனை எழுப்புதல் வரும்.